உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். விசுவாவிசு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய இந்த வருடத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த வருடம் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு வளமாக இருக்கும். ஏன்னா இந்த வருடம் பிறக்கும் போதே மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடமாகப்பட்டது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஆல்ரெடி இந்த வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகி அந்த சனி பகவான் உங்களுக்கு உகந்த அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் வீடுன்றது மீனம். உங்களுக்கு 3இல் சனி இருக்குது உகந்தது. ஏன்னா ஒரு ஜாதகத்திலே 3, 6, 11 சனி இருந்தாலே பலம் பெற்ற ஜாதகம் நம்ம சொல்லிடுவோம். இந்த ராகு அதே போல தான். ஏன்னா சனியினுடைய நெகட்டிவ், அதாவது அந்த சனியுடைய டோட்டல் வைப்ரேஷன் அப்படியே ராகுக்கு இருக்கும். அப்போது இவர்கள் இந்த இடத்துல இருந்தாலே மிகுதியான பலம் கிடைக்குது. அப்போது ஒரு கோட்சாரத்தில் 3ஆம் வீட்டில் சனி இருந்தால் அதை விட வேறு என்ன வேணும்? அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் அதே இடத்துல தானே இருக்க போகிறார். இது ஒரு புறம். மறுபுறத்தில் குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் உண்டாகும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 2ஆம் வீட்டிற்கு வராரு. அப்போது இங்கே ஒரு பக்கம் குரு 6ஆம் வீட்டுக்கு மறையிறாரே, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 7.5 சனியினால் கடந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. அது சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அதை அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி வேதனை என்னன்ட்டு. வாழ்க்கையில் எல்லாரும் நல்லது செய்து நல்ல பேர் எடுப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. மற்றவங்களை நம்பி இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, வைராக்கியத்துக்கும் நாணய நம்பிக்கைக்காக காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு எவ்வளவோ கடன்றது சும்மா எங்கேயோ ஆரம்பித்தது இன்றைக்கி எங்கேயோ போய் இன்றைக்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் நிலைமை போய் இன்றைக்கி இது எப்படி சரி செய்ய முடியுமான்ற அளவுக்கெல்லாம் குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க. உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அப்போ இது எல்லாத்தையும் கடந்து வந்த இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும், இப்போது இந்த வருடத்தோட இந்த கடந்த வருடம் முடிஞ்சு இப்போ இந்த வருடம் தொடங்கிய இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் வேறு யார் பட்டிருந்தாலும் இந்நேரம் அவ்வளோதான் லைஃப்னு முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அடி வாங்கி பாதிக்கப்பட்டு பலமான ரீதியில் மன உளைச்சல் அடைஞ்சிங்களோ அந்த அளவு உங்களுக்கு வைராக்கியம் அதிகமாகி இன்னைக்கு சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு நிற்கிறீங்க. அது சரராசியாகப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அப்படி உங்கள் முடிவு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவில் எப்பவும் மாற்றம் இருக்காது. அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க, போல்டாக பேசுவீங்க. யாராக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல தெளிவான பதிலும் உங்களுடைய பேச்சும் என்றைக்குமே பின்னோக்கி போகாது, முன்னோக்கி தான் வரும். அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்கள் ஒரு செகண்ட் ஆடி போய் நிற்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கடந்து வந்தவங்களுக்கு இப்போது இந்த வருடத்தில் குறிப்பாக சனிப்பயிற்சி பெரிய லெவலில் உங்களை டாப்பில் கொண்டு போகக்கூடிய அருமையான கால அமைவுகளை இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய தொழில் ரீதியில் இணைக்கப்பட்ட பாதிப்புகளை சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்குண்டான வழிகாட்டியாகவும் பலமான ரீதியில் நின்று வெற்றிக்குரிய இடம், சக்ஸஸ்ஃபுல்லுக்குரிய இடம் அந்த 3ஆம் பாவம். அப்போது தொழிலில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க, வளர்ச்சி அடைய போகிறீங்க, பெரிய இலக்கை உண்டாக்க போகிறீங்க. ஏன்னா பட்ட கடனை தீர்க்கணும்னா 6ஆம் இடம் பலவீனம் அடையணும். உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிதுனம். இந்த மிதுனத்தில் ஏதாவது ஒரு பார்வை விழணும், ஏதாவது ஒரு கிரகம் போய் நிற்கணும். அப்போது உங்களுடைய ராசிக்கு இப்போ மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா 5இல் இருந்த குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அந்தணன் தனித்து நின்றால் நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 6ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த கிரகத்தினால், இந்த குரு பகவானால் 100% அங்கே இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கப் போகுது, வழிகள் திறக்கப் போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீங்க போகுது. ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு தீராத சில பிரச்சனைகளோடு வந்திருப்பீங்க. கடந்த 7.5 வருஷமாக நடந்த
இந்த 7.5 சனியினால் தூக்கம் சரியாக தூங்க முடியாமல், சரியான சாப்பாடு சாப்பிட முடியாமல், பல யோசனைகள், பல சிந்தனைகள், படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள்ன்ற மாதிரியான குழப்பத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக சொல்லணுன்னா நரம்பு, ஜவ்வு ப்ளஸ் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக தீரலை. இது வந்து நம்மளுடைய வேலையவே செய்ய விடாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகள், குறிப்பாக பெண்களுக்கு இந்த பெயின் கிட்டத்தட்ட சிலருக்கு பேக் டிஸ்க், இடுப்பு, முட்டி வரைக்குமே பாதிச்சிருக்கும். சிலருக்கு கால் பாதம் வரைக்குமே ப்ராப்ளம் கொடுத்துருக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகளோடு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அடையும். சிலருக்கு எதுவுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கவலைகள் வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, உங்களது முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடையும். நீங்கள் ரொம்ப நாளாக தீர்க்க முடியல நினைக்கிற பிரச்சனையை தீர்த்துருவீங்க. ஏன் குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்து எது செஞ்சாலும் அது ஃபெயிலியர் ஆகுது, அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியலன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அவங்க செய்த சில விஷயங்கள், அவங்களுக்காக செய்தது கடந்த காலகட்டங்களில் பிரச்சனையாக்கி அதை சரி செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாகி நின்றுருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதுலேயும் பஞ்சம சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் வீட்டிற்கு வந்துட்டார். அவரது பார்வை டைரெக்டாக உங்களுடைய 12ஆம் பாவத்தில் விழுது. கண்டிப்பாக குடும்பத்தில் தனுசு ராசி இந்த குரு பார்வை விழுறதுனால மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு அதற்குரிய முயற்சிகள் இருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் எடுத்த முடிவுகளில் இருந்து மீண்டும் உங்களுடன் கைகோத்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி குடும்பத்துக்குள்ளேயே சில பிரிவுகள் உருவாயிடுச்சிங்க. எக்ஸாம்பிள், ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி முகத்தை பார்த்து பேச முடியாத அளவுக்கெல்லாம் கூட சங்கடத்தோட, கோபத்தோட, ஏதோ ஒரு விரதியோடு இருக்கக்கூடிய நிலைமை. இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய தீர்வுகளும் கிடைக்கும், விடிவுகளும் பிறக்கும். அதற்குரிய வழிகள் உங்களுக்கு உண்டாக போகுது. அதற்கு காரணம், ஒரு புறம் வந்து இந்த குரு பார்வை சரியாக படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் பாவத்தில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் பாவமாகப்பட்ட கும்பத்தில் குரு பார்வை 9ஆம் வீடாக விழுது. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. அதே நேரத்தில் அந்த இடம் தனம் செல்வாக்குக்குரிய ஒரு இடம். அப்போ தனம் செல்வாக்கு பெருகும். வளர்ச்சிக்குரிய பாதையில் அடியெடுத்து வைக்கிறீங்க. வேலையில் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ரொம்ப நாளாக குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரமாக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நினைக்கிறவங்களுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மீண்டும் அருகாமையில் வந்து வேலை செய்து குடும்பத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமைய போகுது. முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிடும். சொந்தம் பந்தம் எல்லாம் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி பெருகக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல உண்டாக போகுது. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. பிரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய காலமாக இருக்கும் இது. ஏன் நான் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை 12ஆம் பாவத்தில் விழுது. அப்போ கண்டிப்பாக 12ஆம் பாவம் பலம் பெறும். 12ஆம் பாவம் பலம் பெற்றாலே மோட்சஸ்தானங்கள், சில விஷயங்களுக்கு முடிவுகள் கிடைச்சிடும், சில விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சிடும். திருமணத்திற்குரிய முயற்சி எடுத்து ஃபெயிலியர் ஆகியிருக்கும் 7.5 சனியினால் நிறைய அவமானங்கள், இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளன்ட்டு எல்லாம் கூடி வந்து கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள். அப்போ அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற அளவுக்கு அருமையான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டாகி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக கல்யாணமாகி காரணமே இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க. டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் சரியாகி ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். டைவர்ஸே ஆகிடுச்சு, மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், வழிகள் பிறக்கமாக நினச்சேன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மூவ் பண்ணுங்க. அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய லக்ன பாவத்திற்கு உங்களுடைய ராசிக்கும் ஒரு சில தொடர்புகள் இருக்குது. எப்படின்னா, உங்கள் லக்னத்திற்கு நடக்கிற திசாபுதிகள் ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் அந்த ஜாதகத்தில் இருக்குன்றது அவசியம். இதில் ஏதாவது டவுன் ஆச்சுன்னா டோட்டலாக டவுன் ஆகிடுது. இதில் நல்லா ஒரு 7 பரலில் இருந்துட்டா
பெரிய லெவலில் டாப் பொசிஷனில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும், சாதிச்சு காட்டிடுவீங்க. அதனால் உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம். ஒருவேளை எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி மகர ராசின்னு வைங்க. ஒருவேளை உங்களுடைய லக்னம் உங்களுக்கு தனுஷு லக்னமாக அமைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, 100% குடும்பத்தில் அமைதியாக இருந்திருக்காது. எவ்வளோ சம்பாரிச்சாலும் ஒத்தரவும் மிச்சம் வைக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், வீண் பழிகள், அவமானங்கள், இனம் புரியாத வழிவேதனைகள், மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைகள், குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள், குடும்பமே செதறக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாயிடும். இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறிடும். ஒருவேளை இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீன லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் பலம் பெறும். லாபஸ்தானம் பலம் பெற்றாலே மிகுதியான செல்வாக்கு உருவாக்கிடும், வளர்ச்சி முன்னேற்றங்களை உண்டாக்கிடும். இப்படி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வேறு லெவலுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து விட்டுரும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது, பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதற்குரிய தீர்வுகள் தேர்வுன்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகத்தை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், உங்களுடைய ஜாதக ரீதியில் இப்போ நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற சில விஷயங்களையும் நீங்கள் உணர்ந்து இறங்கி செய்யும் பொழுது அது பெரிய லெவலில் ஒரு ரிட்டர்னிங்கை உண்டாக்கி கொடுத்துரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள், பார்த்து ஒரு சில முடிவுகள் எடுங்க. அது உங்களுக்கு ஆகச்சிறந்ததாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.